அப்பு கடை பிரியாணி ஊழியர்கள் கொலை மிரட்டல் விடுத்து தாக்க முற்படும் சிசிடிவி வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. என்னதான் சிக்கல் என்பதை காணலாம். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. சமூக வலைதளம் மூலம் பிரபலமான அப்பு கடை பிரியாணியின் உரிமையாளர் அப்பு என்கிற தமிழரசன் கடையை நடத்தி வருகிறார். சென்னையில் மட்டும் சுமார் 10க்கும் மேற்பட்ட பிரியாணி கடைகளின் கிளைகளை வைத்திருக்கக்கூடிய அப்பு கடை பிரியாணிக்கு திருவேற்காடு அயனம்பாக்கத்தில் இருந்துதான் பிரியாணி சமைத்து டபராவாக மொத்த கடைகளுக்கும் பிரியாணி விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் பிரியாணி செய்யும் இடத்திலிருந்து வரும் புகை மற்றும் நெருப்பின் அனல் அதிகமாக இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குடோனுக்கு அருகில் உள்ள அருண்ராஜ் என்கிற நபருக்கும் அப்பு கடை பிரியாணி உரிமையாளர் தமிழரசன் மற்றும் அவரது கடை ஊழியர்களுக்கும் அவ்வப்போது வாய் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடைக்கு வரும் ஊழியர்கள் அருண்ராஜின் வீட்டின் முன்பு சிறுநீர் கழிப்பது மற்றும் சட்டை இல்லாமல் குடித்துவிட்டு மது போதையில் நடனமாடுவது போன்ற செயல்களை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து நேற்று காலை அருண்ராஜ் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அப்பு கடை உரிமையாளர் தமிழரசனுக்கும் அருண்ராஜுக்கும் போலீசார் முன்னிலையிலேயே வாக்குவாதம் அதிகரித்துள்ளது. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த போலீசார் இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர். போலீசார் சென்றதும் எதிரில் வேலை பார்த்து கொண்டிருந்த அப்பு கடை ஊழியர்கள் 10க்கும் மேற்பட்டோர் திடீரென அருண்ராஜ் வீட்டு வாசலில் வந்து அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயற்சி செய்துள்ளனர். கடை ஊழியர்கள் வீட்டு வாசலுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அதில் ஒரு நபர் கல்லை கொண்டு வீட்டின் மேல் எறிந்துவிட்டு கொலை செய்து விடுவேன் என அருண்ராஜையும் அவரது தந்தையையும் மிரட்டியுள்ளார். அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. இது குறித்து அருண்ராஜ் திருவேற்காடு போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் திருவேற்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பு என்கிற தமிழரசனை கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.